தொலைச்சிருவேன் ராஸ்கல்ன்னு சொல்லி கல்யாணத்துல மாலைய தூக்கி வீசின ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியா வெளியான வேட்டையின் படம் சுமாரான வரவேற்பு பெற்ற சூழல்ல, அடுத்ததா அவர் இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம ஜெயிலர் 2 படத்துலயும் கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்த பத்தின அறிவிப்புக்கான வீடியோ ஷூட்டிங் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுது. சூழல் இப்படி இருக்க அவரோட கல்யாணத்துல நடந்த விஷயம் பத்தி தெரிய வந்திருக்கு. ரஜினிகாந்த் இந்த வயசுலயும் பிஸியா நடிச்சிட்டு வராரு. அவரோட நடிப்புல கடைசியா வெளியான வேட்டையின் படம் சுமாரான வரவேற்ப பெற்றது. அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு. அதே மாதிரி ஜெயிலர் படத்தோட 2வது பாகத்திலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட முதல் பாகம் வெளியாகி சக்கப்போடு போட்டுச்சு. உலக அளவுல 700 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. இதன் காரணமா ரொம்ப பெரிய உற்சாகத்தோடு காணப்படுறாரு சூப்பர் ஸ்டார். லதா ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரஜினிகாந்த். அவங்க நடிகர் ஒய்ஜி மகேந்திரனோட உறவினர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. முதன்முறையா ரஜினிய பேட்டி எடுக்க லதா போனப்போ 2 பேருக்கும் அறிமுகம் ஏற்பட்டு பின்னாடி அது காதலா மாறுச்சு. 2 பேருக்கும் திருப்பதியில வச்சு தான் கல்யாணம் நடந்துச்சு. இவங்களுக்கு ஐஸ்வர்யா, சௌந்தர்யா அப்படின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ரஜினிகாந்த் தன்னோட இளமை காலத்துல ரொம்பவே ஓப்பனாவும், போல்டாவும் இருந்தவரு. தன்னோட கல்யாணத்துக்கு வந்தா உதைப்பேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள்கிட்டயே சொன்னாரு. இந்த நிலையில மூத்த பத்திரிகையாளர் கண்ணதாசன் இது தொடர்பா பேசும்போது, தன்னோட கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ரஜினி சொல்லிட்டாரு. ஆனாலும் எங்களோட அலுவலகத்தோட உயர் அதிகாரிகள் போகச் சொன்னதால, பத்திரிகையாளர்களும் திருப்பதிக்கு போனோம். நாங்க வந்தது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சு லதாவ கூட்டிக்கிட்டு வந்தாரு. அப்ப அவர் கூட 7 பேர் இருந்தாங்க. அந்த சமயத்துல யாரும் ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு உரத்த குரல்ல சொல்லிக்கிட்டே வந்தாரு ரஜினி. அந்த நேரம் பார்த்து ரஜினியோட ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர் பிரைவேட் போட்டோகிராஃபர கூட்டிட்டு வந்திருக்காரு. வந்தவரு ரஜினிக்கு ஆளுயர மாலைய போட்டாரு. அப்போ அந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டாரு. போட்டோ எடுத்தவரு பத்திரிகையாளர் அப்படின்னு ரஜினிகாந்த் தவறா நினைச்சுக்கிட்டு, "ஏய் என்ன போட்டோ எடுத்த தொலைச்சிருவேன் ராஸ்கல்" அப்படின்னு உச்சக்கட்ட டென்ஷனோட அந்த மாலைய தூக்கி வீசிட்டாரு. இதனால அங்கிருந்த கூட்டமெல்லாம் சிதறி ஓடிடுச்சு. ரொம்ப பெரிய சலசலப்பே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.